நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாரத் ரீப்பர் இதோட அப்டேட்ஸ் பற்றின ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா தட்டு அறுவடை சீசன் ஆரம்பிக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் நிறைய பேர் இப்போ அப்படியே ஒன்று ஒன்றா ரீப்பர் ஏற்றுறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் ஒரு கஸ்டமர் வந்து புது ரீப்பர் ஏற்றிருக்காங்க. பாரத் ரீப்பரில் சைடு கட்டரோடு எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஃபேமஸான கம்பெனிங்க. அதிக ரீசேல் வேல்யூவோடு இருக்குது. நல்ல ஒரு ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி, காஸ்ட் கம்மியாக, செலவு குறைந்த ஒரு நல்ல ஒரு ரீப்பர். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ அப்டேட்டாக இந்த சைடு கட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு சாஞ்ச தட்டுங்க. ரொம்ப வளர்ந்த தட்டெல்லாம் என்ன ஆகுனா ஒன் சைடாக இந்த பக்கம் சாஞ்சிட்டே வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இறங்கி எடுக்கணுமா இருக்கும். ஸோ அதை வந்து குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி சைடு கட்டரில் சைடில் ஒரு பிளேடு வந்து இந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க, கீழே கொடுத்துருக்க மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு. இப்போ தான் ரீசெண்டாக எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி தான் ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்குங்க. இந்த மிஷின் வாங்கினது பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு கிட்டேங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக் 60 வேல்யூ மேக்ஸுங்கிற வண்டியில் வந்து அட்டாச் பண்ணியிருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துங்க சேஸில் வந்து இது மாதிரி வந்து பெட் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு ரொட்டாவேட்டரை ஒரு கலப்பை மாட்டுற மாதிரி உங்களுக்கு வந்து காற்றை போட்டு பின் வந்து போட்டு லாக் பண்ணுற மாதிரி டைப்பில் தாங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 4 இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க காற்று போட்டு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஓ ஷார்ட் வருங்க. அதாவது ரொட்டாவேட்டர் அட்டாச் பண்ணுற மாதிரி தான் வரும் உங்களுக்கும். ஸோ ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்குங்க. ஒரு ஃபுல் ஃபிட்டிங்ஸ் ஒரு 2 மணி நேரத்தில் போட்டுடலாம். ஸோ இந்த ரோப் வரனால உங்களுக்கு ஹெட்லைட் வந்து கழட்டி வச்சிட்டாங்க. ரோப் வந்து ஹெட்லைட்டில் படுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக டாப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க லைட் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ நைட் டைம் ரோட் ரன்னிங் இல்லை நைட் ஃபீல்டு யூசேஜுக்காக ஸோ எக்ஸ்ட்ரா அந்த லைட்ஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சைடு வியூவிலிருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கிரவுண்ட் வியூ பாருங்கள். ஸோ அடியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஓ ஷாஃப்ட் ராட் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தட்டு மிஷின் வந்து ஃபுல்லாக நிலத்தோட கீழே இறக்கி வச்சுருக்குதுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கட்டிங் பொசிஷனு. ஸோ இதில் எந்த இடத்துல பிளேடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிலமட்டத்தோடு வருங்க. இந்த இடத்துல இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேடு. ஸோ அதுக்கு கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தட்டை தள்ளி கொடுக்கும். வெளியே தள்ளுறக்கு கட் பண்ணதுக்கப்புறம் வெளியே தள்ளுங்க. வி ஷேப்பில் இந்த ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பிளேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தட்டை வந்து கரெக்டாக உள்ளே எடுத்து கொடுக்கும். பாரத் ரீப்பரில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு 2 பெல்ட் வருங்க. ஸோ புஷ் பண்ணுற டைப்பில். ஸோ அது போக எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பெல்ட் வந்து இப்படி அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹைட்டான தட்டுக்கு மேலே ஒரு பெல்ட் இருந்தால் தான் நீட்டாக தள்ளுங்க. ஸோ அடுத்தது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்பரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பெல்ட் டைப் தாங்க. ஸோ பெல்ட் டைப்பில் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா செயின் டைப் கொடுக்கலாம். ஏன்னா கல்லோ ஏதோ மட்டையோ ஏதோ ஒன்று படும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன்னா சோளம் வச்ச காரணமாக மழை பெஞ்சு அப்படி இப்படின்னு தான் இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெல்ட் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப் ஆகிக்கும். மோஸ்ட்டாக கட் ஆகிற பிரச்சனை இருக்காது. ஏன்னா நிறைய இடத்துல பெல்ட் வருங்க. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பிடிஓ ஷாப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெல்ட் அட்டாச்மெண்ட் வருங்க. இந்த ரோப் ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது ரீப்பரை அப் அண்ட் டவுன் மேலேயும் கீழேயும் தூக்கறக்கு இறக்கறக்கு. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்ஸில் வந்து பேக் சைடில் கொண்டு வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஒரு ரோலர் மாதிரி கொடுத்துங்க. இங்கேருந்து நீங்கள் லிஃப்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக் ஐ செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ராடு மட்டும் கழட்டிட்டுங்க. மற்றதை பார்த்தீங்கன்னா டாப் லிங்கில் வந்து இப்படி ஒரு போல்ட் போட்டுங்க அதில் அட்டாச் பண்ணிட்டாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து கழட்டணுங்கிற அவசியம் இல்லை. எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிடிஓ ஷாப்பில் அட்டாச் பண்ணது வந்து உங்களுக்கு வந்து டெய்லர் பெட்டில் வந்துங்க இது மாதிரி ஒரு பெட் அட்டாச் பண்ணி ஸோ அதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு பெல்ட்டு டைட் வைக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு அட்டாச்மெண்ட்டு தான். நம்ம சேனலில் ஃபுல் ரிவ்யூங்க எப்படி வந்து மாட்டுறாங்கங்கிறத தெளிவாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஐடியல் பிடிஓ ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மிஷினோட வெயிட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிலோ அந்த ரேஞ்சில் வருதுங்க. ஸோ இந்த டைப்பில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த பிளேடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூவ் ஆகும்போது உங்களுக்கு கட்டை வெட்டி கொடுக்குங்க. இந்த ஸ்டாரு இந்த பெல்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே கல்றதுக்கு கிடைக்குங்க. இந்த சைடு கட்டர் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் சாஞ்ச கட்டை கட் பண்ணி போட்டுருங்க. ஸோ இது மாதிரியான ஃபிட்டிங்ஸ் தாங்க பாரத் ரீப்பரை பொறுத்த வரைக்கும். இது எந்த ரேஞ்ச் ஆஃப் கியரில் ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லோ தேர்டுங்க, லோ டாப்பு, ஹை ஃபஸ்ட்டு அந்த 3 ரேஞ்ச் கீழே ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ பிடிஓ ஷாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பெண்டாகி மேலே வருவாங்க. இடத்துல பெண்டிங்காக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து ரீப்பரை அப் அண்ட் டவுன் யூஸ் பண்ணுறது அட்டாச் பண்ணி பெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழேருந்து ஒரு பிளேட் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ராடை பின்னால் கொண்டு வந்து பிடிஓ ஷாப்பில் கொண்டு வந்து இது மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோட் ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அளவான ஸ்பீடு தான் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோ அந்த ரேஞ்சில் வெயிட் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்பீடாகவும் ஓட்ட முடியாதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து உங்களுக்கு வண்டியோட ஒரு அகலம் அதிகம்.
ஸோ அதனால் கொஞ்சம் ரோடு ரன்னிங்கில் பார்த்து ஓட்டணுங்க. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா லிஃப்டிங் வந்து ஒரு 1.5 அடி அந்த ரேஞ்சில் ஃபுல்லாக லிஃப்ட் ஆகும். ஸோ அந்த வகையிலே நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். இது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக் 60 EPIங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 கிளச்சு, பவர் ஸ்டேரிங்கு, ஆயில் பிரேக் இந்த ஆப்ஷனோடு வரும். இது 2010க்கு மேலே வந்த வண்டிங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உழவுக்குனே ஸ்பெஷலாக வந்ததுங்க. வேல்யூ மேக்ஸுங்கிறது டெய்லர் யூசேஜும் கம்ப்ரஸர் யூசேஜுக்காக வந்தது மோஸ்ட்டாக. ஸோ இந்த சூப்பர் மேக்ஸுங்கிறது உழவுக்காக வந்ததுங்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷனுக்காக இங்கே ஒர்க் ஷாப்புக்கு வந்திருந்தாங்க. ஸோ இதில் வந்து எந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது இந்த EPIயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடிய விரைவில் ஒரு வீடியோ பண்ணுறேங்க நம்ம சேனலில். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பாரத் ரீப்பரை ஃபுல்லாக எப்படி வந்து அட்டாச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறோம். ஃபார்ம் ட்ராக்கு, சுராஜ், டியூட்ஸ் ஃபேர் இதிலெல்லாம் எப்படி வந்து மாட்டுறாங்க, பர்ஃபார்மன்ஸ் ஃபீல்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் வீடியோ பண்ணியிருக்கிறோம். அதாவது சாஞ்சத்தட்டை அறுக்கக்கூடிய ஃப்ரண்ட் கட்டர், பேக் கட்டர் மிஷினு, ஹார்வெஸ்டரில் அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய ரீப்பருங்க, இதோடைய ஃபுல் ரிவ்யூ எல்லாமே நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோ பதிவில் இந்த ஃபார்ம் ட்ராக் 60 EPI சூப்பர் மேக்ஸ் இந்த வண்டியோடைய ரீப்பர் பர்ஃபார்மன்ஸும், நம்ம ஃபார்ம் ட்ராக் வேல்யூ மேக்ஸ் புது ரீப்பருடைய சைடு கட்டர் பர்ஃபார்மன்ஸும் தெளிவாக பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.